ஒரு காலத்தில் ஒரு பசுமை காட்டில் இனிய குரலுடன் ஒரு சிறிய பறவை வாழ்ந்தது. எல்லோரும் அவளது பாடல்களுக்காக காத்திருப்பார்கள். அவள் தினமும் பறந்து உணவு தேடி வாழ்ந்தாள். கடினமாக இருந்தாலும் சுதந்திரமாயிருந்தாள். ஒரு நாள் ஒரு விவசாயி மரப்பெட்டி ஒன்றுடன் வந்தான். அதில் பூச்சிகள். பறவை கேட்டாள், "நீ எனக்கு பூச்சிகள் கொடு, நானே என் ஒரு இறக்கை தருகிறேன்." விவசாயி சம்மதித்தான். அன்றிலிருந்து பறவை ஒவ்வொரு நாளும் ஒரு இறக்கையை கொடுத்து உணவை பெற்றாள். தனக்கு சுலபம், தேட வேண்டாம், பறக்க வேண்டாம். ஆனால் நாள்கள் கடந்த பின் அவளிடம் ஒரு இறக்கை கூட இல்லை. அவள் பறக்க முடியவில்லை, உணவு தேட முடியவில்லை. விவசாயியும் விலகினான். அவளது குரலும் மங்கியது. மரங்களும் மிருகங்களும் யாரும் கவனிக்கவில்லை. அந்த இனிமையான பறவை அமைதியாக மறைந்து விட்டாள். இந்த பறவை நாம்தான். நமக்குள்ளே ஒரு திறமை, ஒரு உறுதி, ஒரு முயற்சி இருக்கிறது. ஆனால் சிலர் நமக்கு சொல்வார்கள், "ஏன் சிரமப்படுற? இதோ சுலபமான வழி." மெதுவாக நாமே நம் திறமையை விற்றுவிடுகிறோம். முதலில் சுகமாக தெரியும், ஆனால் நாளாக நாளாய் நம்மை நாமே இழக்க ஆரம்பிக்கிறோம். நிஜ வெற்றிக்கு சுருக்க வழி கிடையாது. உங்கள் இறக்கைகளை சுலபமான சுகத்திற்காக தராதீர்கள். ஏனெனில் உங்கள் இறக்கைகள் உங்கள் அடையாளம். உழைப்பு, முயற்சி, உறுதி, இவை உங்கள் பரிசுகள். பறப்பீர்கள், ஏனெனில் அது கடினம். ஏறுவீர்கள், ஏனெனில் அது மெதுவாக நடக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த வானமே உங்களுக்கே சொந்தமாகும். இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.